விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தொடங்கப்பட்டுள்ள சித்திரக்கதைகள் நூலகத்தில் மாணாக்கர் கற்பனை திறனை வெளிக்கொணரும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கேலி சித்திரம் வரைதல், முகக்கவசம் தயாரித்தல், மாறுவேட போட்டி என்று ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் நூலகத்தில் சிறுவர்களுக்கான நீதி கதைகள் திரையிடப்பட்டது. பின்னர் கதைகள் மூலம் பாடங்கள், கணக்குகளை புரிந்து கொள்ளுதல் குறித்து மாணவ மாணவிகளுக்கு தன்னார்வலர்கள் எடுத்துரைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நிலவும் குளுகுளு காலநிலை சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்து வருகிறது. விடுமுறை நாளான இன்று உதகையின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா படகு இல்லம், பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பயணிகள் வருகை இருந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் உதகை வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரியிலிருந்து கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதி செல்லும் சாலையில் ஒற்றை யானை வாகனங்களை இடைமறிப்பதால் பயணிகள் அச்சமடைந்தனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியொட்டியுள்ள பந்திப்பூர் காப்பக சாலை வழியே சென்ற சரக்கு வாகனங்களை காட்டு யானை ஒன்று தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்துவதாக தெரிகிறது. உணவுக்காக சாலையோரம் காத்திருக்கும் யானை அவ்வழியே வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்துவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த வழியே கடந்து செல்கின்றனர். தஞ்சாவூரில் உலாவரும் காட்டெருமையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டெருமையை கண்ட பொதுமக்கள் அலறி அடித்து ஓடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. கோடியம்மன் கோவில், சுங்காத்திடல் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டெருமை ஒன்று உலா வருகிறது. எருமை நடமாட்டத்தை உறுதி செய்த வனத்துறை அதிகாரிகள் அதனை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். காட்டெருமை நடமாட்டத்தால் வீட்டிற்குள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை KK நகர் பகுதியில் ஊதியத்திற்கு பணியமர்த்தி ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை பொதுமக்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். விருகம்பாக்கம் தொகுதியில் உள்ள KK நகர் MGR நகரில் சதீஷ் என்ற நபர் தனி வீடு எடுத்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக 4 நபர்களை தலா 20,000 ரூபாய் ஊதியத்திற்கு பணியமர்த்தியதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் அந்த பகுதி மக்கள் சதீஷ் உள்ளிட்டோரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விருகம்பாக்கம் தொகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளில் அரிசி கடத்தல் தொடர்ந்து நடைபெறுவதாகவும், கடத்தலில் ஈடுபட்டவர்களை பிடித்துக் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏன்னா தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் முழுமையாகவே விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் எல்லா ரேஷன் கடைகள்லையும் ரேஷன் பொருட்களை திருடி கள்ள மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஏற்பாடு அப்படின்றது இருக்குது. இது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும், விஜிலன்ஸுக்கும் தெரியும். இதை போல 4-5 முறை புகார் கொடுத்து அவங்களை நேரடியாக கையும் களவுமாக பிடிச்சி கொடுத்தும் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. தேசிய அளவிலான தடகள போட்டிகளில் சேலம் வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் போல் வால்ட் போட்டியில் 3.95 மீட்டர் உயரத்தை தாண்டி பவித்ரா தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோல உயரம் தாண்டுதலில் 1.79 மீட்டரை எட்டி கோபிகா தங்கம் வென்றார். பதக்கங்களை வென்று சேலம் திரும்பிய வீராங்கனைகளுக்கு பயிற்சியாளர், சக விளையாட்டு வீரர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை பூந்தமல்லியில் உள்ள பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு பள்ளியில் பயிலும் ஆனந்த் என்ற மாணவர் முதல் முறையாக கணினி மூலம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதவுள்ளார். பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கை விடுத்ததன் பேரில் தமிழகத்திலேயே கணினி மூலம் தேர்வு எழுதும் பார்வை குறைபாடு உள்ள மாணவன் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இதற்காக இவர் 3 ஆண்டுகள் கடினமாக பயிற்சி பெற்று தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தேர்வு எழுத இருக்கிறார். இதற்காக பிரத்யேகமாக கணினியில் சாப்ட்வேர் அமைக்கப்பட்டுள்ளது. நான் இந்த ஒரு 3 வருஷமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதை கூடவே இருந்து கற்றுக் கொடுத்தது கருண வித்யா ஃபவுண்டேஷனும் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷனும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க.
இது எப்படிப்பா சிரமமாக இருந்ததா இல்லை இது அச்சீவ் பண்ணுற ஒரு சவாலுக்காக பண்ணீங்களா, எப்படி பண்ணீங்க? எனக்கு நார்மலாகவே டெக்னாலஜி யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்கவும் ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம ஏன் இதை வந்து எழுதி ஈஸியாக இது பண்ணலான்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால் நான் எஃபெக்ட் போட்டு இப்போ எழுத போகிறேன் என்னோடய எக்ஸாமை நானே. முன்னாள் அமைச்சர் வி சுவாமிநாதனின் 99வது பிறந்தநாள் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது. வி சுவாமிநாதன் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் முக்கிய அமைச்சராக இருந்தவர். இரட்டை இலை சின்னத்தை சட்டப்பூர்வமாக அதிமுகவுக்கு தேர்தல் சின்னமாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் வி சுவாமிநாதன். அதேபோல் அதிமுகவை அஇஅதிமுக என்று பெயர் மாற்ற காரணியாக இருந்தவர். ஜானகி மற்றும் ஜெயலலிதா என இரு அணிகளாக அதிமுக உடைந்தபோது அதனை ஒருங்கிணைத்ததிலும் முக்கியமாக திகழ்ந்தவர். சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வி சுவாமிநாதனின் 99வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவருக்கு திராவிட கழக தலைவர் வீரமணி, முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், அருணாச்சலம், நல்லுசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்களான ஐஜேகே பொருளாளர் ராஜன், விஐடி வேந்தர் விஸ்வநாதன், RMV தியாகராஜன் உள்ளிட்டோர் வி சுவாமிநாதனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இளம்பெண்ணுக்கு சிக்கலான முகத்தாடை அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதித்துள்ளனர். சேத்தூரைச் சேர்ந்த குருலட்சுமி என்பவர் முகத்தாடையில் மூட்டு ஒட்டிக்கொண்டதால் வாயை திறக்க முடியாமல் அவதிப்பட்டுள்ளார். சிறுவயது முதலே அவரது பல் உடைக்கப்பட்டு அவருக்கு திரவமாக உணவு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் குருலட்சுமிக்கு வெற்றிகரமாக முகத்தாடை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். தற்போது அந்த பெண்ணால் வாயை திறக்க முடிவதோடு திட உணவுகளையும் உண்டு வருகிறார். தனியார் மருத்துவமனையில் 12 லட்சம் வரை செலவாகும் இந்த அறுவை சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குருலட்சுமிக்கு இலவசமாக செய்யப்பட்டுள்ளது. நடுப்பல் 2 பல்லை உடைத்து விட்டு அதன் வழியாக கடந்த 32 வருடமாக அந்த பெண்ணுக்கு உணவுப் பொருட்களை ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கீழ்த்தாடை முட்டுப்பகுதியை இவர் ஆர்டிஃபிஷியலாகவே அதை செய்து எல்லாம் எடுத்து அந்த ஜாயிண்ட் முட்டுப்பகுதியை மீண்டும் மீட்டி விட்டார். இதனால் இந்த பெண்ணிற்கு வாயை திறக்க முடியாத பெண் இப்பொழுது ஒரு ஆப்பிள் பழம் கடிக்கிற லெவலுக்கு வாயை திறக்குது. அவருடைய வாழ்வியல் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சிகிச்சை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வீட்டிலே உட்காந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல் திறக்க முடியல, பிறவிலே இந்த மாதிரி ஊனம் இருந்துச்சுன்னா அதை சீர்படுத்த முடியும். நாமக்கல் மாவட்டம் ஆரியூர் கிராமத்தில் உள்ள பழமையான கோயிலில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு யாகசாலை பூஜை நிறைவடைந்த பின் கோயிலை சுற்றி கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர விமானத்தில் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் டிக்கெட் வாங்குவதற்கு சில்லறை பிரச்சினையால் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஏற்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு உள்ளூரில் மட்டுமல்லாமல் வெளிநாடு, வெளிமாநிலத்தவர் என்று நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். சரணாலயத்தை சுற்றி பார்க்க பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதனால் சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கும் வனத்துறை ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதனால் சரணாலயத்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வாரியாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒற்றையர் மற்றும் இரட்டையர் சிலம்பம், மான்கொம்பு ஆட்டம் போன்ற போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலையில் மாநில அளவிலான மின்னொளியில் கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 13, 15, 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர்.
Reported by point. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. ஆண்களுக்கான பளுதூக்கும் போட்டியில் சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர் பிரிவுகளில் திருவாரூர், புதுக்கோட்டை, கடலூர், தூத்துக்குடி, விருதுநகர், மயிலாடுதுறை, சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 150 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை புதுக்கோட்டை மாவட்ட அணி கோப்பையை தட்டிச் சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து நெல்லை செல்லும் சாலையில் குடிநீர் வீணாக பெருக்கெடுத்து ஓடுவதாக புகார் எழுந்துள்ளது. தொழில் வழிச்சாலை அமைக்கும் பணியின் போது திருச்செந்தூர் பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் உடைப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேறி வருகிறது. சாலைகளில் தண்ணீர் ஓடுவதால் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் உடைப்பை விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காசி தமிழ்ச் சங்கமத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காசிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதன் ஒரு கட்டமாக கோவை ரயில் நிலையத்திலிருந்து கோவை பனாரஸ் இடையிலான சிறப்பு ரயில் இன்று காலை 6:30 மணிக்கு புறப்பட்டது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்டோர் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டனர். ரயில்வே துறை சார்பில் இதில் பயணிப்பவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ரயில்வே காவல்துறையினர் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் 3 பேர் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்தும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் பேரணி நடத்தப்பட்டது. 6 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க மறுப்பது ஏன் என்று மீனவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திமுக கட்சியினருக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் சென்னை மேயர் பிரியா தலைமையிலான அணி தோல்வியை தழுவியது. முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் நடைபெற்ற போட்டியில் மாமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, சுற்றுச்சூழல் அணி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அந்த வகையில் 4 பெண்கள் அணிகள், 16 ஆண்கள் அணிகள் என்று மொத்தம் 20 அணியினர் பங்கேற்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் மேயர் பிரியா தலைமையிலான அணி மற்றும் கட்சியின் மகளிர் அணிக்கு இடையே போட்டி நடைபெற்றது. இதில் கடும் போராட்டத்திற்கு பிறகு மகளிர் அணியிடம் மேயர் பிரியா அணியினர் தோல்வியை தழுவினர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினார். மீண்டும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள் மேயர் அணியினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆவின் பாலகம், ஐஸ்கிரீம் பார்லர் ஆகியவை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாகை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசின் ஆவின் பாலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேதாரண்யம் நகராட்சி தலைவர் புகழேந்தி பாலகத்தை திறந்து விற்பனையை தொடங்கி வைத்தார். பாலகத்தில் குறைந்த விலையில் பால், தயிர், இனிப்பு வகைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூட்டுறவு சங்கங்களின் சரக துணை பதிவாளர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஒரே நாளில் வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். எஸ்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் என்பவர் வளர்த்து வரும் நாய் கடித்ததில் இந்துமதி, கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட 5 பேர் அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லேசான காயமடைந்த மேலும் 10 பேருக்கு கொங்கு வேம்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களை வருவாய் மற்றும் காவல்துறையினர் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பலர் பாதிக்கப்படும் முன் காசிநாதனின் வளர்ப்பு நாயை பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
மதுரை மேலூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள வெள்ளை மண்ணால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். கால்நடைகள் இந்த மண்ணில் அமர்ந்து கிளறுவதால் அடிக்கடி தூசி பறக்கின்றது. இதனால் நாள்தோறும் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் மக்களுக்கு தூசி ஏற்பட்டு சிரமமடைகிறார்கள். இதுகுறித்து வருவாய்த்துறையினரிடம் கேட்டபோது உடனடியாக அகற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சங்கடகர சதுர்த்தி மற்றும் விடுமுறை தினம் என்பதால் கோவில் வளாகம், கடற்கரை, நாழிக்கிணறு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலையில் போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு ஆலைக்குள் அனுமதி மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 3 தொழிலாளர்களுக்கு ஆதரவாக 500க்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் 11 நாட்களை கடந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் பங்கேற்கும் தொழிலாளர்கள் ஆலையை விட்டு வெளியேறினால் மீண்டும் ஆலைக்குள் அனுமதிக்க நிர்வாகம் மறுப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பயோமெட்ரிக் கருவியில் வருகையை பதிவு செய்ய அனுமதி மறுத்தல், சிஐடியு தொழிற்சங்கத்திலிருந்து விலக்கு நிர்பந்தித்தல், இன்டர்னல் யூனியனில் இணைய கட்டாயப்படுத்துதல் என்று நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுவதாக புகார் தெரிவிக்கிறார்கள். திருநங்கைகளுக்கு இடம் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களுக்கு கிராமத்திற்கே சென்று நாமக்கல் ஆட்சியர் அறிவுரை வழங்கியுள்ளார். ராசிபுரத்தை அடுத்த கோப்பம்பட்டை பகுதியில் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அக்கிராம மக்கள் திருநங்கைகளுக்கு அங்கு நிலம் தரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராசிபுரத்தில் திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோப்பம்பட்டை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அனைவரும் சமம் என்று குறிப்பிட்டு திருநங்கைகளுக்கு நிலம் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். சமுதாயத்துல யாரையுமே ஒதுக்க முடியாது. உங்களை கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், என்ன கீறினாலும் சிவப்பு ரத்தம் தான், இவருக்கும் சிவப்பு ரத்தம் தான், அவருக்கும் சிவப்பு ரத்தம் தான். எல்லாரும் மனுஷங்க தான். ஒற்றுமையா நம்ம வாழ்றதுக்கு தான் பூமியில நம்ம மனுஷனா பரவி எடுத்திருக்கோம். சரிங்களா? உங்க கோரிக்கையை ஃபுல்லா நான் நிறைவேற்றி தர்றேன். சமூகத்துல விளிம்பு நிலை மனிதர்களுக்கு நம்ம முழு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் வாடகைக்கும் வீடு கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களை அடுத்து நம்ம எப்படி தொழில் முனைவோர் ஆக்க முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு தையல் சொல்லி கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏதோ டிஃபன் கடை போட சொல்ல முடியும், ஏதோ ஒரு சிறு தொழில் சொல்லி கொடுக்கணும்ல. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை பார்க்கணும்ல. காரைக்குடி அருகே கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து தொடங்கி நிறைவேற்றி தருமாறு பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கழனிவாசலிலிருந்து புதிய தலைமை மருத்துவமனை வழியே சூரக்குடி பைபாஸ் செல்லும் சாலையில் என்ஜிஓ காலனி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பினர். இதன் எதிரொலியாக 3 மாதங்களுக்கு முன்பு புதிய சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கின. ஆனால் தார் சாலையை தோண்டியதோடு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுவிட்டன. இதனால் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து சாக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது சாலையை சீரமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 1020 காளைகள் மற்றும் 500 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒரு ஆள் மட்டும் பொடியெல்லாம் போடாதீங்க, மஞ்சள் பொடி போடாம கொண்டு வாங்க. அவன் பாட்டுல பிடிச்சான், கெத்துன்னு சொன்னா தூக்கி விட்டு போயிருச்சு. அண்ணே வண்டியை மூவ் பண்ணுங்கண்ணே. சேர்மன் பால் பாண்டி விளங்கும் ஒரு கேஸ் இருப்பு அருமையான மாடுங்க, சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே செய்யாற்றில் பாலம் அமைத்து தரக்கோரி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஜபாதமலை அடிவாரம் குப்பநத்தம் அணை அருகே உள்ள கல்லாத்தூர், மோட்டூர், வைகோ நகர் கிராம விவசாயிகள் பாலம் அமைத்து தரக்கோரி உழவர் உரிமை இயக்க மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் தலைமையில் முழக்கமிட்டனர்.
சத்தியமங்கலம் அருகே மின்வாரிய ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மின்வாரிய அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானிசாகர் உதவி மின் பொறியாளர் அலுவலக ஊழியர்கள் 5 பேர் நால்ரோடு பகுதியில் மின்மாற்றியை பராமரிக்கும் பணியில் இருந்தபோது மது போதையில் வந்த ஒருவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. ராஜேந்திரன், மயில்சாமி ஆகிய ஊழியர்கள் 2 காயமுற்றனர். இதுகுறித்து பவானிசாகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த மின்வாரிய ஊழியர்கள் பவானிசாகர் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை பூட்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணியிட பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர்கள் ஒன்று கூடி கோவிலில் பிரியாணி திருவிழா நடத்தினர். வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த முனியாண்டி சுவாமி கோவிலில் 90வது ஆண்டு பூஜை விழா 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை முன்னிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ள முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்கள் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்களை படையலிட்டனர். இதைத் தொடர்ந்து 2500 கிலோ அரிசியில் பிரியாணி சமைத்து அதிகாலை முதல் கூடும் பக்தர்களுக்கு பிரியாணியை பிரசாதமாக வழங்கி மகிழ்ந்தனர். சென்னையில் காவல்துறை என கூறி 17 லட்சம் ரூபாய் வழிமுறையில் ஈடுபட்ட 3வரை தனிப்படை கைது செய்தது. வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்ய சென்ற மகாதீர் முகமது என்பவரிடம் 17 லட்சம் ரொக்கத்தை 3 வாங்கிச் சென்றுள்ளனர். மகாதீர் முகமது காவல் நிலையம் சென்று விசாரித்தபோது அவர்கள் போலி காவல்துறையினர் என்பதும் மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மகாதீர் முகமது அளித்த புகாரில் கோவையைச் சேர்ந்த பவா, விஜயராஜ், அருண் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் 3வரும் பல நாட்கள் நோட்டமிட்டு பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது. கைதானவர்களிடமிருந்து 1.75 லட்சம் பணம், 6 சவரன் நகை, புதிதாக வாங்கிய வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்ட அரசு மருத்துவமனை மருந்து கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீயால் வார்டுகளில் புகைமூட்டம் பரவியது. மருத்துவமனையில் உள்ள செவிலியர் அறையிலும் பின்னர் அங்கிருந்து மருந்து வைக்கும் அறைக்கும் தீ பரவியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த மருத்துவமனை ஊழியர்கள் பொது வார்டு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த உள்நோயாளிகளை உடனடியாக வெளியேற்றினர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த நிலையில் மின்கசிவே தீ விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது.